பொதுவாவே இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் தான் ஒரு பெரிய புயலை கிளப்பிக்கிட்டு இருக்கு. முக்கியமா 80s 90sல ஹீரோயினா வலம் வந்துட்டு இருந்த ராதிகா இது எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது இன்னுமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனா அவங்க இது எனக்கு நடந்திருக்கு, நான் பெயர் குறிப்பிட விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெயர் குறிப்பிட விரும்பல அப்படின்னு சொன்னது உலகத்துக்கே தெரிஞ்ச நாயகன் தான் இப்போதான் புரியுது. ஏன்னா அந்த காலத்துல ராதிகா கிட்டயுமே வந்துட்டு இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச நாயகன் பல வேலைகளை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா ராதிகா கூட முத்த காட்சிகள்ல நடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. அதனாலதான் ராதிகா சிப்பிக்குள் முத்து படத்துக்கு அப்புறமா அந்த நாயகன் கூட சேர்ந்து நடிக்கவே இல்லையா. அதே மாதிரி நிரோஷா கிட்டையும் முத்த காட்சிகள்ல ரொம்பவே நெருக்கமா நடிக்கிறதுக்கு அந்த நாயகன் முயற்சி செஞ்சிருக்காங்க. அதை நடக்க விடாம தடுத்ததுக்கு ராதிகாவை சனியனேன்னு திட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்த பல பட வாய்ப்புகளை தடுத்திருக்காராம். சோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்தா உலகத்துக்கே தெரிஞ்ச நாயகனை தான் ராதிகா அன்னைக்கு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு இப்போதான் புரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி போக, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் கிட்ட ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பத்தி கேட்கும்போது ஹேமா கமிட்டினா அப்படின்னு தெரியாத மாதிரி ரொம்ப கிளவரா பிளே பண்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஆனா எப்படி கேரளால வீடியோ ப்ரூஃபோட மோகன்லால் உட்பட பல பெரிய தடைகள் மாட்டிருக்கோ அதே மாதிரி இங்க இன்னும் எத்தனை தடைகள் மாட்ட போகுது அப்படின்னு தெரியல.